1 தீமத்தேயு 5ஆம் அதிகாரம் சில வசனங்கள். முதியோரிடம் கடுமையாயிராதே, அவர்களைத் தந்தையராக மதித்து ஊக்குவி. இளைஞர்களைத் தம்பிகளாகவும் வயது முதிர்ந்த பெண்களை அன்னையராகவும் இளம் பெண்களைத் தூய்மை நிறைந்த மனதோடு தங்கையராகவும் கருதி அறிவுரை கூறு. கைம்பெண்களுக்கு மதிப்பு கொடு. ஆதரவற்ற கைம்பெண்களையே இங்கு குறிப்பிடுகிறேன். பிள்ளைகளோ பேரப்பிள்ளைகளோ உடைய கைம்பெண்கள் தாங்கள் கொண்டுள்ள இறைப்பற்றிற்கேற்ப முதலில் தங்கள் சொந்த குடும்பத்தினரை பேணவும் பெற்றோருக்கு நன்றி கடனாற்றவும் கற்றுக்கொள்ளட்டும். இதுவே கடவுளின் முன்னிலையில் ஏற்புடையது. இங்கே நாம் கவனிக்கும் பொழுது முதியோர் வயதான நேரத்தில் பலவிதமான சிந்தைகளில் அகப்படுவர். மரண பயம் அகப்படுவர். சிறிய ஒரு தலைவலி வந்தாலும் மரண பயம் அகப்படுவர். அப்படி ஒரு நிலையில் இருக்கும் முதியோரை நாம் அன்போடு நடத்த வேண்டும் என்றும் கடுமையாய் நடத்தக்கூடாது என்றும் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கமாக நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள் என்றும், புத்தகம் படிப்பது, சில நல்ல நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சியில் பார்ப்பது போன்ற நல்ல விஷயங்களுக்கு அவர்களை ஊக்குவிக்கவும், இளைஞர்கள் வேலை வாய்ப்பை தேடிக்கொள்ள இருக்கிற வழிமுறைகளை அவர்களுக்கு சொல்லவும், முதிர் வயதுடைய பெண்களை அன்னையராக, அதாவது மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள், அப்படி முதலாவது அன்னையரே மதிக்கப்படத்தக்கவராக இருக்கிறார். உலகம் தோன்றினது பெண்ணாலே, உலகம் அழிவதும் பெண்ணாலே தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அன்னை. ஆகவே அவர்களை அன்போடு நடத்தவும், அதுபோன்று இளம் பெண்களை அன்போடு நடத்தவும், இப்படிப்பட்ட நல்ல பழக்க வழக்கங்களும் கணவனை இழந்த பெண்களிடம் நல்ல மதிப்போடு நடந்து கொள்ளவும், இப்படியாக நாம் கவனமாக வாழ்கிற வாழ்க்கைதான் கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டவர்களிடம் கடவுள் தங்கியிருப்பார். அங்கு சமாதானம் இருக்கும். அவர்களிடம் பேசுகிறவர்கள், அவர்கள் வார்த்தைகளை கேட்கிறவர்களெல்லாம் நலமடைவார்கள். அப்படியாக கடவுளுக்கு நல்ல ஒரு சேவகர்களாக இருப்பார்கள். கடவுளுக்கு மகிமை உண்டாக. ஆம்.